செத்தியா ஆலாமில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் 8க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகளை நடத்திய நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சந்தேக நபர் 30 வயதுடைய உள்ளூர் வாசி என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் உசைன் ஒமார் கான் கூறினார். ஏற்கனவே அவருக்கு 11 குற்றப் பதிவுகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துப்பாக்கிச் சூடு குறித்து நேற்று இரவு 10 மணி அளவில் சம்பவம் நடந்தபோது துப்புரவு பணியாளராக இருந்த ஒரு வெளிநாட்டு நபர் துப்புரவு பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்ததாக உசைன் கூறினார். அவர் கால் மற்றும் பிட்டத்தில் சுடப்பட்டார். பின்னர் சிகிச்சைக்காக ஷா அலாம் மருத்துவமனைக்கு விரைந்தார் என்று அவர் கூறினார். இதுவரை நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவம் ஒரு தங்க நகை கொள்ளையுடன் தொடர்புடையது அல்ல என்பது தெரிய வந்துள்ளதாக ஹுசைன் தெரிவித்தார். நேற்று இரவு மாலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை போலீசார் உறுதிப்படுத்தியதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுங்கைபுலோ சிறைச்சாலை வளாகத்திற்கு வெளியே சுஷ்மா கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடியது குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நேற்று காலை 8:10 மணியளவில் குடும்பங்கள் ஒன்று கூடி அரசாங்கம் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பதாகைகளுடன் கூடியதாக சுங்கைபுலோ காவல்துறை தலைவர் ஹபீஸ் நோர் தெரிவித்தார். வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 35.3இல் பூளாய்க்கு அருகில் இன்று காலை 19 பேருடன் பயணித்த பேருந்து லாரியுடன் விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமுற்றனர். 2 ஆண் பயணிகளும் ஒரு பெண் பயணியும் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 3:24 மணியளவில் விபத்து குறித்து எச்சரிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு ஒரு குழு அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு தலைவர் முகமது கைரில் வாங் கூறினார். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ஜென்ஜாரோமில் நடைபெற்ற மாநில அளவிலான சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராபுடீன் இட்ரிஸ் ஷா மற்றும் தெங்கு பெர்மைசூரி நோரா ஷிகின் கலந்து கொண்டனர். ஃபோ குவாங் ஷான் டோங்ஸின் கோயிலுக்கு வந்தடைந்த அவர்களை மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருதீன் ஷாரி மற்றும் மாநில முதலீடு வர்த்தக குழு தலைவர் எங் ஜி ஹான் ஆகியோர் வரவேற்றனர். மாநில அளவிலான சீன புத்தாண்டு கொண்டாட்டம் சுல்தான் ஷராபுடீனின் தலைமையில் ஸ்லாங்கூர் மக்கள் மத்தியில் உள்ள நல்லிணக்கத்தை காட்டுகிறது என்று அமீருடீன் தனது உரையில் எடுத்துரைத்தார். கிள்ளான் புக்கித்திங்கியில் வாகனம் கவிழ்ந்து மரத்தில் மோதியதில் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்தார். ஷெல் பெட்ரோல் நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை 8 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனை அடுத்து போர்ட் கிள்ளான் தீயணைப்பு நிலைய மீட்பு படையினர் அந்நபரை ஓட்டுநர் இருக்கையிலிருந்து வெளியேற்றியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த இடத்திற்கு வந்த மருத்துவ பணியாளர்கள் அவர் இறந்து விட்டதை உறுதி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளானதில் 51 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார். பொந்தியான் மாவட்டத்தில் உள்ள ஜலான் குக்குப் சாலையில் நண்பகல் 12:02 மணி அளவில் இவ்விபத்து நிகழ்ந்ததாகவும் 68 வயதான வாகனம் ஓட்டி படுகாயமடைந்ததாகவும் பொந்தியான் மாவட்ட உதவி காவல் ஆணையர் அப்துல் ஹமீத் ரஹ்மான் தெரிவித்தார். சிகிச்சைக்கு பின்னர் வாகன ஓட்டியிடம் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். நேற்று இரவு ஜெம்பூரில் உள்ள தமன் ஏசிபிஇ பகாவ் சாலையில் கைகலப்பில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இரவு 10 மணி அளவில் ஜெம்பூரில் உள்ள தமன் ஏசிபிஇ பகாவ் பகுதியில் கும்பலாக பலர் கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டதாக ஜெம்பூல் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹூ சாங் ஹூ தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்துக்குள்ளானதால் கைகலப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 21 முதல் 43 வயதுடைய 10 பேரும் மேலதிக விசாரணைக்காக 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கைகலப்பில் காயமடைந்த மூவர் ஜெம்பூல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கிள்ளான் சிம்பாங்லிமா தேசிய வகை தமிழ் பள்ளியின் 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு 1 மற்றும் பாலர் பள்ளி மாணவர் அறிமுக விழா பள்ளியில் நடைபெற்றது.
பள்ளி மாணவர் நலப்பிரிவு ஏற்பாட்டில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாலர் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆண்டு ஒன்று மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். பல்நோக்கு மண்டபத்தில் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பு பூஜையோடு இந்நிகழ்வு தொடங்கியது. புதியதாய் பள்ளிக்கு வந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வண்ணம் மேஜிக் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததில் குழந்தைகள் மகிழ்ச்சியாய் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது கண்கொள்ளா காட்சியாய் அமைந்தது. பிஞ்சு கரங்களின் கைபிடித்து நெல்லில் அ எனும் உயிரெழுத்தை ஆசிரியர்கள் அன்பொழுக எழுத வைத்ததில் பெற்றோர்கள் நெகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய பள்ளியின் வாரிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் ப தியாகராஜன், தமிழ் பள்ளியே நமது தேர்வு எனும் கொள்கையோடு தமிழ் பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்தியுள்ள பெற்றோர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்தார். ஒரு குழந்தை சிறந்த குழந்தையாக வளர்வதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டுகிறார்களோ அதேபோல் ஆசிரியர்களும் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறார்கள் என்று அவர் கூறினார். அன்றைய காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் பெற்றோருக்குமான உறவு பாலம் நன்றாக இருந்தது. மாணவனை ஆசிரியர் கண்டித்தால் அதை தன் பெற்றோர்களிடம் சொல்ல அன்றைய மாணவர்கள் அஞ்சுவார்கள். ஏனென்றால் சொன்னால் பெற்றோரும் சேர்ந்து அம்மாணவனை கண்டிப்பார்கள். அதனால் மாணவர்களும் கட்டொழுங்கோடு படித்தார்கள். அதனால் அன்றைய காலகட்டங்களில் சிறைச்சாலைகளில் நம்மவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என தெய்வத்துக்கு நிகராக ஆசிரியர்களை வைத்து போற்றினார்கள். ஆனால் இன்று ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டித்தால் பெற்றோர்கள் ஆசிரியரை கண்டிக்க வருகிறார்கள். பத்திரிகைகளில் தெரிவிக்கிறார்கள், போலீஸ் புகார்கள் கொடுக்கிறார்கள். இதனால் ஆசிரியர்களும் தவறு செய்த மாணவர்களை கண்டிப்பதை தவிர்க்கிறார்கள். அதன் விளைவுதான் இன்று சிறைச்சாலைகளில் நம் இனம் நம்பர் ஒன்றாக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் ஆசிரியருக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஓம்ஸ் ப தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இடையேயான உறவு பாலம் நன்றாக இருந்தால்தான் பிள்ளைகளுக்கும் ஆசிரியருக்குமான உறவும் நன்றாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் தரமான மாணவர்கள் உருவாக முடியும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓம்ஸ் ப தியாகராஜன் கருத்துரைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.